இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பக்கெட் சிக்கன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நம்ம பக்கெட்டில் வந்து முயல் வச்சு ஒரு சின்னதாக ட்ரை பண்ண போகிறோம். நான் எங்கேயும் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்தது கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்த்துடலாம். கத்தியெல்லாம் ஷார்ப்பாக்கியாச்சு. இனி வந்து இதை கட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கவே நிறையா இருக்குன்னு நினச்சேன். தோலை உரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு தடவை கூட கழுவிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து முடி ஒட்டவே கூடாது. முடி ஒட்டிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியாயிரும். முடி ஒட்டாமல் உரிச்சு எடுக்கணும். நீ இது வந்து மசாலா போடுறத பார்த்துடலாம். மசாலா ரெடி பண்ணிட்டு போட்டுடலாம். முதல்ல கோடு போட்டு விட்டுடலாம். மசாலா கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இதில் இப்படி கோடு போட்டு விட்டோன்னா இதில் எல்லாம் மசாலா ஏறிடும். கையிலையும் கால்லையும் கொஞ்சம் கோடு போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி கோடு போட்டு விட்டோன்னா மசாலா பிடிச்சிரும். ஓகே கைஸ், அடுத்தது நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோன்னா 65 கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர், காஷ்மீரி சில்லி, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எலுமிச்சங்காய் சேர்த்துடலாம். பகுதி போதுமா? ஒன்றே போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுடலாம். பூனை வேறு பக்கத்தில் கத்திகிட்டே இருக்குது. கொஞ்சம் நாய்ஸ் அப்படி தான் இருக்கும், ஒன்று நினச்சிக்காதீங்க. ஓகே, லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிழைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம்ல. கொஞ்சம் ஊற்றி ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. போட்டுடலாமா? போட்டுடலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். மங்களகரமா எல்லோரும் வாங்க. நல்ல மசாலா பிடிக்கணும். நல்லா வரைஞ்சிருக்கோம், கோடு போட்டிருக்கோம். ஒரு 1 ஹவராவது மசாலா பிடிக்கிறதுக்காக வைக்கணும் கண்டிப்பாக. வச்சுட்டு அடுத்த சுடுறதுக்குள்ளே வேலை பார்த்துடலாம். ஆமாம், திருப்பி போட்டுருமா? திருப்பி போட்டுடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருந்துச்சுல்ல, ஆனால் தோலை உரித்தோடனே ரொம்ப சின்னதாக இருக்குது. நல்லா மசாலா பிடிக்கட்டும். உள்ளெல்லாம் நல்லாவே அப்ளை பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லாவே தேய்ச்சி நம்ம பிடிச்சிருக்கிறதுல இது பார்த்திங்கன்னா இன்னொரு 1 ஹவர் நம்ம வந்து ரெஸ்ட்டில் வைக்கணும். அப்போ தான் இந்த மசாலா வந்து இந்த அரைச்சலில் நல்லா பிடிக்கும். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து பக்கெட்டில் போட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம வந்து அடுப்பு இதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். அடுப்பு மீன்ஸ் நம்ம பண்ண போகிறது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இது வந்து 1 ஹவர் வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு பார்த்துடலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம அந்த ரேபிட், அந்த முயலை வந்து நம்ம என்ன பண்ணால் இதில் தான் கட்ட போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு முத்துன மூங்கியை நம்ம சின்ன பீஸை கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து மண்ணில் அடித்து ஃபஸ்ட்டு இறக்கணும். ஓரளவுக்கு ஒரு மீடியமாக மண்ணில் அடித்து இறக்கிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம மூட போகிற இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பக்கெட்டு தான். இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் கலரை பார்த்துட்டு ஒன்று நினச்சிடாங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லாம் வச்சு நிறைய இது மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் அதே தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இனி வந்து இதில் வந்து நம்ம அந்த முயலை கட்ட போகிறோம். கட்டு கம்பியெல்லாம் வச்சு கட்டிட்டு செட் பண்ணலாம். நம்ம வச்சு இதில் தான் வச்சு கட்ட போகிறோம். அப்போ அது வந்து மண்ணில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக இலை வச்சுருக்கோம். நம்ம முயல் மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்குது. ஒருக்கு மேலே வச்சாச்சு. இங்கே இந்த குச்சிக்குள்ளே அப்படியே நம்ம இதை விட போகிறோம். குச்சிக்குள்ளே ஏறுற மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தா, முடிஞ்சளவு இப்படி வச்சு கட்டு கம்பி வச்சு கட்ட வேண்டியது. கட்டு கம்பி வச்சுட்டு
ஓகே இப்போ ஒரு மாதிரி நல்லா நின்றுச்சு. ஒரு பீஸ் கட்டு கம்பி எடுத்துருக்கோம். புதுசு தான், துரும்பெல்லாம் இல்லை. வயசு கட்டும் போது நம்ம வந்து துரும்பு இல்லாத கம்பியாக போட்டு கட்டணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள்னால சிக்கனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரே சுற்றில் கட்டிடலாம். ஆமாம், இல்லை இறக்கி விட்டால் போதும். ஆனால் முயல் நிற்க மாட்டேங்குது. மசாலா நல்லாவே பிடிச்சிருக்கு இல்லையா? நல்லாவே பிடிச்சிருக்கு மசாலா. 1 ஹவர்னு சொன்னால் 1 ஹவர் கொஞ்சம் மேலே ஆயிருக்கு, பிரச்சனை இல்லை. அது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஆக்குறோமோ அவ்வளோக்கு நல்ல மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ கட்டு கம்பியில் நல்லா டைட் பண்ணியாச்சு. அடுத்தது பக்கெட் வச்சு மூட போகிறோம். பக்கெட் வச்சு மூடியாச்சு. கரெக்டாக இருக்குது. ஒரு வெயிட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வைக்க வேண்டியது. வெயிட்டோடு வச்சா அந்த பக்கெட் எங்கேயும் நகராது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கெட்டை சுற்றி கொஞ்சம் மண் போட்டு விடணும். அது ஏன்னா நெருப்பு போடும்போது புகை உள்ளே ஏறக்கூடாது. புகை உள்ளே ஏறிச்சுன்னா நம்ம ரேபிட் நல்லா இருக்காது, சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மண் போட்டு சைடு அந்த கேப்பெல்லாம் அடிச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போது இது எல்லாமே செட் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இனி வந்து கொஞ்சம் மண் போட்டு நெருப்பு போட்டுடலாம். ஓகே கைஸ், செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா மண் போட்டு கேப்பே இல்லாமல் மண் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளே வந்து கேப் இருந்துச்சுன்னா புகை ஏறிடும், அதனால் ராபிட் வந்து கரிஞ்சிரும். அப்போ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டுக்காக ஒரு கல்லை வச்சுருக்கோம் அதுக்கு மேலே. இனி வந்து இதை பற்ற வைக்கணும். பற்ற வச்சு நெருப்பு உண்டாக்கணும். நெருப்பு உண்டாக்கிட்டு பண்ணுவோம். கைஸ், எப்படியும் ஒரு 2 மணி நேரம் வச்சிட்டோம். ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உள்ள என்ன ஆயிருக்குன்னு. இன்னமும் சூடாக தான் இருக்கு. உள்ள மேலே கல் வச்சுருந்தோம். ரொம்ப சூடாக இருக்கு. நல்ல மனம் வருது. நல்லா ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கிடலாம். ரெடி ஆயிருக்கும். கொஞ்சம் பார்த்து மொழியில் பொறுமையாக தூக்குங்க. ஆனால் செம்மையாக பறக்குது. சூப்பராக ஆயிருக்கு. நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. நல்ல புகை வந்துட்டு இருக்கு பாருங்க. அதுல இருந்து அந்த வேவு நல்லா வெந்திருக்கு. பண்ணோம்னா அந்த கம்பியை கழட்டணும். நல்லா சூடா இருக்கு. ஓகே ஓகே, மேலே எடுத்துடலாம் அப்படியே. நல்லா சூடு இருக்கு. நல்லா ஆயிருக்கு காய்ஸ். செம்மையாக இருக்கு. நல்லா வெந்திருக்கு. அந்த லெக் பாட்டு கோடு போட்டதெல்லாம் ஆமாம், உள்ள நல்லா மசாலா ஏறி சூப்பராக இருக்கு. பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சி வருதுன்ட்டு. அப்படியே பஞ்சு மாதிரி செம்மையாக உடஞ்சி வந்திருக்கு. காய்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துருக்கலாமா. பஞ்சு மாதிரினாலும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது இல்லையா? முயல வந்துருக்கு. முயல வச்சு கொஞ்சம் சூடு, நல்லா சூடு இருக்குது. இது பார்த்தீங்களா, கத்தி எடுத்துருக்கணும். கையிலே பிச்சா வருது. செம்மையாக பீஸ் காய்ஸ். லெக் பீஸ். ஓகே, சூப்பராக இருக்கு. கௌதம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணே. செம்மையா இருக்கா? நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. கொண்டு போகிறோம். சூப்பராக இருக்கு கைஸ்.
சாப்பிடுங்க தம்பி எனக்கு ஒரு பீஸ் வச்சிருங்க. இதை கேட்காதீங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. இன்னும் நான் சாப்பிடல. வீடியோ எடுத்து ஓகே ஓகே கார்த்தி சாப்பிடு. டேஸ்ட் பாரு. பாரு. இல்லையா ஒன்றையாச்சும் டெஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே. 1.5 மணி நேரம் வெந்தது இல்லையா? 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. என்ன ஜோ? 2 மணி நேரம் பக்கம் வந்துருச்சு. அப்போ அதனால நல்லாவே வந்துருக்கு. இங்க குட்டி எடுத்து வச்சுக்க பாரு. ஓகே गाइस செம்மையா செஞ்சிட்டோம், செம்மையா சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு நாளே போனது தெரியல. செம்மையா என்ஜாய்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? இதுக்காக ஸ்கூல் சீக்கிரம் வந்துட்டேன் ஸ்கூல் விட்டு. ஆமா, கோகுல் இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டான். இதனால இது அவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல, ஆனால் சீக்கிரம் வந்துட்டான். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாடா. பாய்.